அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா, இந்த 6வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிருபையாயும் ஆலயத்தில் வந்து உம்மை பாடி துதித்து சோதரித்து ஜெபிக்க எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொண்டு வந்தீரே. உமக்கு தோத்துறோம்பா. கடந்த 5 மாதமும் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வியாகுலங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து, மகனே மகளே திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு தோத்துறோம்பா. தகப்பனை, இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபப்பா. இந்த வேளையில எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றம், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மிருதல்கள், பாதகங்கள், ஜபக்குறவு, வாசக்குறவு, ஊழிய குறவு எல்லாவற்றையும் ஒரு வீச இந்த கால வேளையில மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்கணும், சுத்திகரிப்போடு ஆராதிக்கணும். அம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, நான் பரிசுத்தர் போல ஐயா என் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருந்து ஆராதிக்கணும் என்று விரும்புகிற தேவன் அல்லவா நீ. தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய சரீரமான சபையில் அங்கமாய் இருந்து ஆராதிக்க இந்த நாளிலே, இந்த 6வது மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திர பலிகளையும் எடுக்கிறோம்பா. தகப்பனே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. இந்த வேளையிலையும் ஆண்டவரை மட்டும் பாதுகாத்து, ஆண்டவரே, நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்காக, நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்ததுக்காக, கொடுத்த ஆகாரத்துக்காக, கொடுத்த பாதுகாப்புக்காக உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த வேளையில எங்களை தாழ்த்தோறும் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை முற்றிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்பா. வருகிற பிள்ளைகள் எல்லாம் தடைகளை பற்றி கொண்டு வாரும்பா. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்ள கிருபை செய். இந்த ஆராதனையில் பங்கு பெறும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறணும். வந்த இடத்துல இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவராது வெறுமனை போகக்கூடாது. எல்லோரையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி இந்த இடத்தில் இந்த ஆனந்த கழிப்போடு, கம்பீரத்தோடு, மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்ல, சத்தியத்தை அறிந்தவர்களாக செல்ல நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வந்தும் உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி வெளியே செய்ய ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும், நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக தாழ்த்தி வறுமையாக்கி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்ம நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 86வது பாடல் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே. சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். சோதரிப்பேன் இயேசு தேவனை,
நீங்க என்னை முற்றிலுமாக, பாவங்களை நீங்க என்னை முற்றிலுமாக, சுத்தமுள்ள இரத்தத்தினம் தோய்ந்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்தினம் தோய்ந்ததினாலே, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேனா, என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேனா, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேனா, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் சோதரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால் சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், நாளை தினம் உன்னுடையாய் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடையாய் சிந்தைகளை, சகலையற்ற வாக்கினதால் சோதரிப்பேன் நான், சகலையற்ற வாக்கினதால் சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் சோதரிப்பேன் நான், சீக்கிரமாய் காண்பதினால் சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, சோதரிப்பேன் சோதரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாம் அவரை சோதரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் எப்போதும் என்னை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய சமூகத்தில் வந்து நான் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே கடந்த 5 மாதமும் தேவன் செய்த நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஈவுகளையும் நினைத்து நாம் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு துதித்து பாடி துதி பலிகளை சோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் எதை குறித்துமே கலங்க வேண்டாம். தேவன் நமக்கு நேர்த்தியாக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவனை நாம் ஆனந்த களிப்போடு துதித்து பாடி ஆராதிப்போம். எந்த லௌகிய கவலைகளுக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். அதனால மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடும். கர்த்தருடைய நாமம் பாடல் புத்தகம் பாடல் புத்தகத்திலே 194வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணிலடங்கா கிருபைக்காய் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம்.
194வது பாடல். எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகட்டார் இன்றும் தாங்கும் தம்புயமே எந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனிங்கே உங்கள் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனிங்கே உங்கள் விசுவாச சோதனையில் நீ எண்ணி துதி செய்வார் நடந்தாத கிருபைகளுக்காக என்றும் காப்போம் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் காப்போம் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்த உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகட்டார் என்றும் காக்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் காக்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே
செய்த காரியங்கள் ஒவ்வொன்று நன்மைகளையும் அவர் நமக்கு செய்த எல்லா வாரங்களையும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் எண்ணி எண்ணி துதிக்க வேண்டுமா? தேவர் சமூகத்திலே நாம் நன்றி பலி துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். 6வது மாதத்துக்குள்ள இந்த வருடத்தின் அரை ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். இந்த நாட்களிலே இந்த 1வது மாதத்தை கண்டவர்கள் இன்னைக்கு இந்த 6வது மாதத்தை பார்க்க அநேகம் பேர் இல்லை. அநேகம் பேர் நம்மை விட்டு கடந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு ஜீவன் சுகபலன் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அவரை சட்டைக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே 5 காயங்களுக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கண்மணியை போல நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றி இருதயத்தோடு சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் ஒன்றையும் யோசிக்க வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் எதை குறித்தும் கலங்காமல் திகைக்காமல் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் சமூகத்திலே உற்சாகமாக பாடி துதித்து ஆராதிப்போம். நன்றி பலிகளிலும் துதி பலிகளிலும் சோத்திர பலிகளையும் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நம்மை ஆற்றி தேற்றி நம்மை நடத்த இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நம்மை நடத்த வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு துதிப்போம். இப்பொழுது எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 151வது பாடல், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை வீழந்து வாட்டாரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் காலம் வீட்டிலே, கண்மலையை வீழந்து வாட்டாரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் காலம் வீட்டிலே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினாய் என்னை நீரே. ஜீவநதியா எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினாய் என்னை நீரே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தொழில் கரம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தொழில் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பீருகள் எந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே,
காண்பட்டதாம் சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் தேடி வருதே. இறக்கப்பட்டதாம் சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் தேடி வருதே. பாவக்காரைகள் குற்றம் நீங்கிட, பாவக்காரைகள் குற்றம் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஊற்றும் கண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்றும் தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்றும் தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த 5 மாதம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்த, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தின தேவன் இந்த 6ஆம் மாதத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். கானாவூர் என்ற இடத்திலே கல்யாணம் நடந்தது. கல்யாண விருந்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது அங்கே திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கிற இந்த ஊழியக்காரிடத்தில் சொன்னார், 6 கற்சாடிகள், வெறுமையான கற்சாடிகள் வைக்கப்பட்டது, அதை முழுவதும் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். கொண்டு போய் பள்ளியை கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் கொண்டு போனார்கள். முந்து கொண்டு போனவர்களுக்கு தான் தெரியும் அது தண்ணீர் என்று. அங்கே கொண்டு கொடுத்த போது அது திராட்சரசமாக மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த 6ஆம் மாதத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையான நிலை இருக்கலாம். எல்லாம் இழந்து போய்விட்டனே, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கையில என்னுடைய சரீரத்திலே நோய், பலவீனம், இப்படி பல விதங்களிலே குறைகளோடு இருக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு ஒரு கல்யாணத்திலே பிரசன்னராய் இருந்து அன்னைக்கு மக்களுடைய குறைகளை நிறைவாக்கின தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கி நம்மளை நிரப்பி வழிநடத்த போகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் குறைவுபட்டு காணப்படுகிறோமோ, ஜெபிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திராமல் இருக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய அந்த குறைகளை நீக்கி தம்முடைய ஆவியினாலே நிரப்ப போகிறார். தம்முடைய ஆவியினாலே நிரப்பி இந்த மாதம், இந்த 6ஆம் மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த போகிறார். ஆகவே உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அன்று கானாவூர் கல்யாணத்திலே குறைகளை நீக்கின தேவன் இன்றைக்கு நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிறார், நம்மத்திலே இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது, என் மாம்சத்திலே பாவத்தினாலே இச்சையினாலே நான் பிடிக்கப்பட்டு இந்த நாளிலே இப்படிப்பட்ட குறையோடு என் வாழ்க்கையை காணப்படுகிறேனே, என் குறைகளை நீக்குங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கலாமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்
நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மாவிலே வாசம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் மாறி பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த 6ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி நம்ம மேல் அசைவாடும்படி நம்மை ஒரு விசை நம் இருதயத்தை திறந்து கொடுக்கலாமா? வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, அவர் என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பாந்தியை ஆயத்தம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிகிறது என்று சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமா? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே அவருடைய வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது குறைவற்றது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது. அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றிவிடும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமா? இன்று நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாம் இந்த 6ஆம் மாதத்திலே நிறைவாகி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முற்றிலும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து முழுவதுமாக நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றி செலுத்தி நாம் அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவரை துதிக்கலாம். அப்பா, எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கோருவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம், நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 அன்பு கோருவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோரு
இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவா நடைபெறும். தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுப்பார். இப்பொழுது நம்ம எல்லோரும் ஓங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எப்பா ஏசப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, நாங்கள் மோங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். இந்த தொழுகை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, பாடல்களை அங்கீகரித்து இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வார்த்தையின் பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் எதை எதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நீர் பேசுங்க. ஆமா ஆண்டவரே, நடத்துங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். நீர் ராஜரிகம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். நீர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீர். உங்கள் பிள்ளைகளையும் சபையையும் ஊழியத்தையும் தேசத்தையும் நீர் ஆளுகை செய். உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் தகப்பனே, துதிகான மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 93ஆம் சங்கீதம். 93ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதமான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த 5 மாதங்களும் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நல்ல சுகத்தோடு பலனோடு தேவன் நம்மை ஆராதிக்க சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை வழிநடத்துவார். ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த விளாகம் முழுவதும் இந்த சரல் மண் மற்றும் மண் அடித்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு வெளியில் உள்ள சகோதரர்கள் ஒருத்தர் ஒரு 10 நடை மண் அடித்து கொடுத்தார்கள். இன்னொரு சகோதரர் நம்ம பாலகிருஷ்ணன் சகோதரர்கள் ஒரு 10 நட சரல் கல் அடித்து கொடுத்தார்கள். இப்படியாக அடித்து கொண்டு இருக்கப்பட்டு இருக்கிறது. இதே கர்த்தர் ஏவினால் நீங்களும் செய்து இந்த வேலைகளை முடிக்க உதவி செய்யுங்க. வாகன கடன்கள் இருக்கிறது, அதற்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் சீக்கிரமாக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க முடியாக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக அதன் காலத்தில் அவர் செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். வார்த்தை அனுப்பி இங்கிருந்து நம்மை விடுவிப்பார். காட்டுகளை அறுப்பார். எல்லா சிறையிலிருந்து விடுவிப்பார். தேவன் வார்த்தையின் வல்லமையினால் நிரம்பி வழியை செய்வார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் துதித்தலோடு காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நாம் ஒவ்வொருவரையும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமாம். முக்கியமான அறிவிப்பு, வருகிற செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர். நீங்கள் வரவேண்டியவர்கள் ஒவ்வொருவரும் முடித்தவுடனே பேர் கொடுக்கும்படி அன்போடு கேட்கிறோம். இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தஞ்சாவூர் புறப்படுவோம். உங்களை முற்றிலும் அர்ப்பணியுங்கள். இந்த மாதம், ஜூன் மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக அவரை துதித்தோ சோத்தரித்தோ ஆராதித்தோ அருமையான ஐயமார்கள் நம்மளை ஆராதனையில் நடத்தினார்கள். ஆராதனையை தேவன் முகர்ந்தார். இப்பொழுதும் கூட தேவ ஆவியானவர் வசனத்தை கொடுக்கும்படி அருமையான 1ஆம் தேதி அருமையான தகப்பன் வாக்குத்தத்தமாக இயேசு கிறிஸ்து உன்னுடைய ராஜரீகத்தை ஆளுகையை குறித்து இது பண்ணினார். தொடர்ந்து அவருடைய ராஜரீகம் என்றால் ஆளுகை. அவருடைய ஆளுகை நம்முடைய இந்தியாவுக்கு வர வேண்டும், தமிழகத்துக்கு வர வேண்டும், தூத்துக்குடி பட்டணத்துக்கு வர வேண்டும். அவருடைய ஆளுகை தான் மிக முக்கியமானது. அவருடைய ஆளுகை இந்த இந்திய தேசத்துக்கு வர, இதுவரைக்கும் இருந்த இருளின் ஆளுகை நம்முடைய இந்திய தேசத்தை விட்டு முற்றிலும் மாறி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுகை, துரைத்தனம், அருமையானவர்களே, அவருடைய அதிகாரம், அவருடைய ராஜரீகம், அவருடைய சிங்காசனம், சிங்காசனத்தில் இருந்து அவருடைய ஆளுகை நம்மில் வெளிப்பட, இந்தியாவில் வெளிப்பட, அப்படி வெளிப்பட்டு எல்லா மக்களும் சுகித்திருக்க, எல்லா மக்களும் வேலை வாய்ப்பு உண்டாக, எல்லா மக்களும் சுகமாயிருக்க, எல்லா மக்களும் பரிசுத்தமாய் வாழ, அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலும் கூட அணிந்து கொள்ள வேண்டியதை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ராஜரீகம், இயேசுவின் ஆளுகை நம்முடைய இந்தியாவுக்கு வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாரும் சுகமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு நாம் அணிந்து கொள்ள வேண்டியதை அணிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 93வது சங்கீதம். சங்கீதம் 93 முதல் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து, அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார், அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது, பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. எனக்கு அன்பானவர், அவருடைய ஆளுகை நமக்குள் வர வேண்டும், இந்தியாவுக்குள் வர வேண்டும். ஒரு 2-3 நாள்ல இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்று தீர்மானிக்கப்படும். அருமையான தேவனுக்கு அருமையானவர். 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. அதுக்காக நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களை ஏற்படுத்தி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆளுகை, அவருடைய சிங்காசனம் உடனே வர வேண்டும். அப்படி வருவதற்கு முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய மகத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய ஆளுகை நமக்குள் வர
இந்தியாவில் வந்து எல்லாம் நல்லபடி நடப்பதற்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய மகத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகத்துவம் என்ன? யாத்ராகத்தின் புஸ்தகம் 15 6வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. நல்ல கவனிங்க. மகத்துவத்தில் ஒரு மகத்துவம் பலத்தின் மகத்துவம். இந்த பலத்தின் மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ராஜரீகம் வெளிப்படும். இந்தியாவில் அவருடைய ராஜரீகம் வெளிப்படும். பூச்சக்கரம் அசையாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். ஆசீர்வாதமாக இருப்போம். முதலாவது அவருடைய பலத்தின் மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த அதிகாரம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க நாம் கேட்போம். 11வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அடுத்து எந்த மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது பலத்தின் மகத்துவம். அடுத்து என்ன மகத்துவம்? வேதம் சொல்லுகிறது அடுத்து பரிசுத்தத்தின் மகத்துவம். இந்த மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ள நம்மை முற்றில் ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது அவருடைய ராஜரீகம் இந்தியாவில் செயல்படும். இதுவரைக்கும் இருந்த இருளின் ஆட்சி இந்தியாவை விட்டு மாறி போய்விடும். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் மதவாதம், எங்க பார்த்தாலும் அருமையானவர்களே அழிவு, அழிவு, அழிவின் மேல் அழிவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகம் நமக்குள் வர அவருடைய மகத்துவத்தை, பலத்தின் மகத்துவத்தை, அடுத்து அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆம், அப்படி அணிந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை அவருடைய ஆளுகையின் மூலமாய் செய்வார். தேவரீர் அங்க போடப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே. அவருடைய ஆளுகை நமக்குள் வர பரிசுத்தத்தின் மகத்துவத்தையும் பலத்தின் மகத்துவத்தையும் நாம் அணிந்து கொள்வோம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக அந்த சங்கீதம் 93:1 நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, அவருடைய பராக்கிரமத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பராக்கிரமம்? தேவனுடைய பராக்கிரமத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பராக்கிரமம் என்றால் என்ன அருமையானவர்களே? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 60வது சங்கீதம் 60வது சங்கீதம் இல்ல, யோபு 9 அதுல 4வது வசனம். அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமமுள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? ஆம், அருமையானவர். இரண்டாவது
அவருடைய ராஜரீகம் ஆளுகை நம்மிடத்திலும், நம் தமிழகம், நம்முடைய இந்தியா, நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தில், உலகம் முழுவதிலும், இந்தியா முழுவதிலும், ஒவ்வொரு மாநிலத்திலும் அவருடைய ராஜரீகம் ஆளுகை வருவதற்கு இரண்டாவது அவருடைய பராக்கிரமத்தை அணிந்து கொள்ள வேண்டும். என்ன பராக்கிரமம்? பலத்தின் பராக்கிரமம். தேவனுடைய பலத்தின் பராக்கிரமத்தை நாம் அணிந்து கொள்ள நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 19வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 19வது சங்கீதம், அதுல 5வது வசனம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல், பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் தன் இருக்கிறது. பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து என்ன பராக்கிரமத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியின் பராக்கிரமத்தை அணிந்து கொள்ள வேண்டுமா. முதலாவது பார்த்தோம், அவருடைய மகத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் பலத்தின் மகத்துவம். அடுத்து மகிழ்ச்சியின் அருமையா, ஆமா, பலத்தின் பராக்கிரமம், மகிழ்ச்சியின் பராக்கிரமம். இந்த ரெண்டு அனுபவத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகை இந்தியா முழுவதிலும் செயல்படும், ஆசிய கண்டம் முழுவதிலும் செயல்படும், 5 கண்டத்திலும் செயல்படும். ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் அமைத்து தருவார். இதோ அவரே இந்தியாவிலே ஆளுகை செய்ய போகிறார், ராஜரீகம் பண்ண போகிறார். இந்த 2 விதமான அனுபவத்தை அணிந்து கொள்ள நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். மூணாவதாக, நீங்களும் நானும் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நீதிமொழி 6:20வது வசனம். என் மகனே, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலேயே அணிந்து, அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். மூணாவது, நாம் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? தகப்பனுடைய கற்பனை. அடுத்து தாயினுடைய போதகம், தாய் போதகம். மூணாவது, இயேசு நம்முடைய தேசத்தையும் நம்மையும் ஆளுகை செய்ய, நம்முடைய திருச்சபையை ஆளுகை செய்து அவருடைய ஆளுகையின் மூலமாய் நாம் நன்றாக, சுகமாக, ஆரோக்கியமாக, எல்லா விதமான விடுதலையோடு கூட காணப்படுவதற்கு மூணாவது தகப்பனுடைய கற்பனைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எது தகப்பனுடைய கற்பனை? தகப்பன் என்றால் இயேசு. இயேசுவின் கற்பனைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எது இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனை? உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்கிற கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், ஜாக்கிரதையாய் என்ன கொள்ளணும்? அடுத்து 23, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். அடுத்து அருமை, அவருடைய கற்பனைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய கற்பனை என்ன? நாம் கர்த்தர் மேல் அன்பு வைக்க வேண்டும், அடுத்து ஒருவரில் ஒருவர் அன்பு வைக்க வேண்டும். இதுதான் அவருடைய கற்பனை. அடுத்து அவருடைய கற்பனை உபாகமம் 11:22 என்ன சொல்லி இருக்கிறது? அவருடைய கற்பனையில் அடுத்து வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அடுத்து அவருடைய கற்பனைகள் அடுத்து உபாகமம் 11:22 என்ன போட்டிருக்கு? அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரையும் அவருக்கு அடுத்தவைகளையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய கற்பனை. கற்பனை நிறைய இருக்கு. கற்பனைகளில் அருமையானவர்களை மிக முக்கியமான கற்பனை கர்த்தர் மேலும் நாம் ஒருவரிலும் அன்பு கூற வேண்டும். அடுத்து அவருடைய கற்பனைகளில் ஒன்று அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அடுத்து அவருடைய கற்பனைகளில் ஒன்று அவரை பற்றி கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அருமையும் இனிமையுமானவர்களே, அவருடைய ராஜரீகம் நமக்கு உடனே வருகிறது. அடுத்து உன் தாயின் போதகத்தை தள்ளாது. எனக்கு அன்பானவர், தாய் என்றால் திருச்சபை, தகப்பன் என்றால் இயேசு. நம்முடைய திருச்சபையினுடைய போதகத்தை, உபதேசத்தை நாம் தள்ளக்கூடாது. சபையில என்னென்ன உபதேசத்தை தேவன் நமக்கு வேதத்தின்படி கொடுக்கிறாரோ அந்த உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு அனுதினமும் கற்றுக்கொண்டு அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தாயினுடைய போதகம் நிறைய இருக்கு பைபிள்ல. தாய் போதகம், நம்ம ஒரு தாய் போதகத்தை முக்கியத்துவப்படுத்தணும். கண்ட சபையிலும் போய் போதகத்தை கேட்கக்கூடாது. ஒரே சபை, இந்த சபையில் நம்ம தொடர்ந்து என்னுடைய தாய் எனக்கு கற்பிக்கிற போதகத்தை நான் கேட்கணும். அந்த போதகத்தை கேட்டு நான் அதன்படியே வாழ என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். போதகத்திலே ஒன்று உபாகமம் 4ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு, தாய் சபை நமக்கு என்னத்தை போதிக்கிறது? கட்டளைகளை, வேதத்தில் உள்ள கட்டளைகளை போதிக்கிறது. அடுத்து நமக்கு தாய் என்ற சபை என்னத்தை போதிக்கிறது? வேதம் சொல்லுகிறது அவருடைய நியாயம் தாய் சபையால் போதிக்கப்படுகிறது. தொடர்ந்து லூக்கா எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி 11 முதல் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அருமையானவர்களே, தாய் சபை நமக்கு என்னத்தை போதிக்கிறது? கட்டளைகளை போதிக்கிறது. தாய் சபை நமக்கு நியாயத்தையும் நீதியையும் போதிக்கிறது. தாய் சபை நமக்கு என்னத்தை போதிக்கிறது? ஜெபத்தை போதிக்கிறது. இன்னும் நிறைய குடும்பத்துக்கு எடுத்த போதகம், பிசினஸுக்கு எடுத்த போதகம், ஊழியத்திலே ஆத்துமா ஆதாயத்துக்கு எடுத்த போதகம், இப்படி நம்ம எப்படி ஒழுங்கா இருக்க வேண்டும் என்ற போதகம் எல்லாம் பைபிள்ல இருக்கிறது. இப்படி தாய் சபையானது நிறைய காரியத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த போதகத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் ராஜரீகம் பண்ணி நமக்கு வேண்டிய எல்லாம், அவர் இந்த 4 அனுபவத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, இந்த 4 அனுபவத்தின் மூலமாக கர்த்தரும் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆளுகையின் மூலமாய், அவருடைய ராஜரீகத்தின் மூலமாய் நமக்கு எல்லாமே தருகிறார், கூட தருகிறார், குறைவில்லாமல் தருகிறார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பராக்கிரமத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவருடைய கற்பனைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தாய் சபையில் இருந்து வருகிற போதகத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஐ நாம் அணிந்து கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். 5ஆவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? சங்கீதம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49. ஏசாயா 49, 17, 18. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள், உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து, ஆமா, நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து, மணமகள் அணிந்து கொள்வது போல, மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று, நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆம். அடுத்து நாம் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? ஆத்தும ஆதாயத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் ஆத்தும ஆதாயம் செய்யணும். இந்த ஆத்தும ஆதாயத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தாகத்தோடு ஒப்பு கொடுக்கணும், ஒரு மனதோடு ஒப்பு கொடுக்கணும். யார் யார் பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டுகளோடு உபத்திரவத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் போய் சொல்லணும். சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்ப வைக்கணும். மனம் திரும்ப வைத்து அடுத்து அவர்களை ஒரு மணவாட்டி ஆபரணமாக அணிந்து கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்தும ஆதாயத்தை, ஆன்மீகமான ஆத்தும ஆதாயத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜரீகம் நம்மை தேடி வருகிறது. இதுல பாருங்க, ரொம்ப ஆச்சரியமானது. நீங்க ஆத்தும ஆதாயத்தை அணிந்து கொள்ளும் பொழுது, அந்த அறுவடை பணியை அணிந்து கொள்ளும் போது என்ன நடக்குன்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான அந்த வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். உன் குமாரர், உன் குமாரர்னா ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற குமார குமாரத்திகள், அந்த ஆத்தும ஆதாயத்துக்குரியவர்கள் நீங்க தான் குமார குமாரத்திகள். உன் குமாரர் குமாரத்தி தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை விட்டு, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நம்மளை நிர்மூலமாக்கினவர்கள், நம்மளை பாழாக்கின மனிதர்கள் நம்மளை விட்டு புறப்பட்டு போவார்கள், நம்மளை விட்டு வெளியே போய்விடுவார்கள். நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் பாழாய் போய்விடுவார்கள். நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி பணிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியை அணிந்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னை நிர்மூலமாக்கினவர்கள் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்ளுகிறது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது உன் வனாந்திரங்களும், அப்பொழுது இந்த ஆத்தும ஆதாயத்தை அணிஞ்சுக்கிடுறாங்க, அறுவடையை அணிஞ்சுக்கிடுறாங்க பாருங்க. அப்பொழுது உன் வனாந்தரம், உன் பாலிடங்களும், நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே, இனி குடில்களின் திரள்களினாலே
உனக்கு நெருக்கமாயிருக்கும். உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். உனக்கு எதிராக செயல்பட்ட பாழாக்கினவர்கள், நிர்மலமாக்கினவர்கள், உன்னை விழுங்கினவர்கள் தூரமாய் போவார்கள். அடுத்த வசனம், பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு, பிள்ளைகள் ஆத்துமா என்ற பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு, உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், உண்டாயிருக்க போகிற ஆத்தும ஆதாயத்தில் கிடைத்த பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. இடம் எங்களுக்கு நெருக்கமா, இந்த சபையில இனி இடம் நெருக்கமா இருக்கிற அளவில் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகீரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயம் நடைபெறும். இப்படி ஆத்தும ஆதாயத்தை அணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய ராஜரீகத்தின் மூலமாய் ஆத்துமாக்களை நமக்கு திரளாய் 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 தேவன் தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை அணிந்து கொள்வோம், அவருடைய பராக்கிரமத்தை அணிந்து கொள்வோம், அவருடைய கற்பனைகளை அணிந்து கொள்வோம், தாயின் போதகத்தை அணிந்து கொள்வோம். ஐந்தாவதாக ஆத்தும ஆதாயத்தை அணிந்து கொள்வோம். அறுவடை, ஆத்தும ஆதாயம். வெறுமையா பிஸ்னஸ் பண்ணேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், எனக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு, அதுல பெட்ல நல்லா தூங்குனேன், இந்த இதுலயே நீங்க முடிச்சிடாதீங்க. ஆத்தும ஆதாயத்தை அணிந்து கொள்ள ஒப்பு கொடுங்கள். உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்க இனத்தில் உள்ளவங்களை பிடிங்க, விடாதீங்க. ஆறாவதாக, நீங்களும் நானும் எதை அணிந்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59:17. ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பென்னும் சீராவை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆறாவதாக, நீங்களும் நானும் எதை தாமா அணிந்து கொள்ள வேண்டும்? நீதியை அணிந்து கொள்ள வேண்டும். நீதியை மார்க்கவசமாக நம்மளை தாக்க வருகிற எல்லா எதிர் சக்திகள், மனித பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், தீக்கண்கள், பில்லி சுனிய செய்வனை சாப கட்டுகளிலிருந்து நாம் விலக்கப்பட்டு, இது நம்மை தாக்காமல், இது அவருடைய ராஜரீகத்தின் மூலமாய், ராஜரீகத்திலிருந்து வருகிற அக்கினி. சங்கீதம் 93:1 சங்கீதம் 97:1-2-3 அவர் ராஜரீகத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினியை கொண்டு அழிக்கப்பட நீதியை மார்க்கவசமாய் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆமருமையானவர்களே, நீதியை மார்க்கவசமாய் அணிந்து கொள்ள வேண்டும். ஆம், நீதியை ஒரு மார்க்கவசத்தை போல நாம் அணிந்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, ஏழாவதாக, நீங்களும் நானும் எதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5 முதல் 3 வசனம். மீதமான வசனத்தை இன்னொரு நாள் பார்ப்போம், நேரமாகிவிட்டது. 2 கொரிந்தியர் 5:1-2-3. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை, நமது பரமது வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். போதும். ஏழாவதாக, பரலோகத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அல்லது அணிந்து கொள்ள, எல்லாம் ஒண்ணுதான். பரலோகத்தை தரித்து கொள்ள வேண்டும் அல்லது அணிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 விதமான காரியத்தை நாம் அணிந்து கொள்ளும் போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ராஜரீகம் பண்ணும்போது என்ன நடக்க? ஒரே ஒரு வசனம்
சங்கீதம் 97 முதல் 3 வசனத்தை வாஸ்து அப்படியே நம்ம பாடல் வேலைக்கு போயிடலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் அந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை என்ன போடுகிறது? சுட்டரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜரீக நமக்குள்ளே வரும் பொழுது, இந்த 7 விதமான காரியத்தை அணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தரின் ராஜரீக நமக்கு வருகிறது. அப்படி வரும் பொழுது பூமியில் உள்ள நாம் பூரிப்பாகிறோம். சத்துருக்களை கர்த்தர் சுட்டரித்து போட்டு நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமேன். துதியின் ஆடை அணிந்து இந்த பாடலை பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் துயவரில் மகிழ்ந்திருப்போம். என்றும் துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் துயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் துயவரில் மகிழ்ந்திருப்போ. என்றும் துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் துயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இது களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்து மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்து மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயவரில் மகிழ்ந்திருப்போம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து அப்பா, நாங்கள் ஒரு மனதோடு பாடவும் துதிக்கவும் சோத்தரிக்கவும் உங்களுடைய சத்தியத்தை கேட்கவும் அந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்தபடினால் உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம்பா. தகப்பனே, நாங்கள் எதைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர். மகத்துவம், பராக்கிரமம், போதகம், ஆண்டவரே, இந்த நாளிலே சத்தியத்தை நாங்கள் எங்களோட சபையிலே எங்கள் ஊழியர்கள் மூலமாக இந்த நாளிலே கேட்க செய்தபடினால் உமக்கு தோத்திரம்பா, தோத்திரம் தோத்திரம். இதன்படியே நாங்கள் அணிந்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எதை அணிய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய். நடத்தும் ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள். நல்ல ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பை கொடு. செல்லும் இடமெல்லாம் பிள்ளைகளுக்கு தூதர்களை அனுப்பும். அப்பா, நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நீர் ராஜரீகம் பண்ணும், நீர் ஆளுகை செய்யும். உங்களுடைய ஆளுகைக்கு தேசத்தை, சபையை, ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்ம நேசரா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அந்தகார வல்லமைகளை தெய்வ பலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தெய்வ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.